ஹாய் காய்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இது பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் வேலை வாய்ப்பு. தற்காலிக ஆசிரியர் வேலை வாய்ப்பு நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, டெட் எக்ஸாம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. 12, 13, 14, 15 ஒரு 4 தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளைக்குள்ள யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரசு வேலையே இருந்தாலும் தற்காலிகமான வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் எப்படி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் A to Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்மந்தமான வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். டீச்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமாக 25,000 மந்த்லி கொடுக்குறாங்க. இது டெம்பரரி ஜாப்புங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 சேலரி பார்த்தீங்கன்னா அதிகம். இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதுகலை ஆசிரியருக்கு 18,000, அதே மாதிரி இளங்கலைக்கு 15, அதே மாதிரி இடைநிலை ஆசிரியருக்கு 12 இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு முக்கியம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்காம் வித் பார்த்தீங்கன்னா NET அப்படின்னா BH இதில் ரன்ல எது வேணாலும் படிச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லைன்னா டூரிசம் வித் பார்த்தீங்கன்னா NET BHD பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இதுனா இது அடுத்து பார்த்தீங்கன்னா MBA, நீங்கள் MBA படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் BHDயோ இல்லை பார்த்தீங்கன்னா NET படிச்சிருந்தீங்களா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா முதுகலை படிக்கிறதே பெருசு, இதில் பார்த்தீங்கன்னா BHDலாம் முடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்களா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்கும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா CUTN நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்க ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ இது தற்காலிக ஆசிரியர் வேலைக்கே டெஸ்ட்லாம் வச்சு எடுக்கிறாங்களா? ஆமாம், அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படி அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் எலிஜிபிலிட்டியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதோட டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அவர் தாங்க, எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. உங்களுடைய மொபைல்லே ஸ்கேன் பண்ணுறீங்க, பண்ணி நீங்கள் மெயில் அனுப்புறீங்க, அவ்வளோ தான். எந்த ஒரு செலவும் கிடையாது. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டுங்க 12/3/2026 15/3/2026. இந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணுங்க. ஒரு 4 நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துருங்க. 12, 13, 14, 15 ஒரு 4 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ 16/3/2026 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்வியூங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு அவங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் மெயில் பண்ணுங்க. இந்த குவாலிஃபிகேஷன் படிச்சுட்டு நம்ம இதுக்கு விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா மெயில் ஜஸ்ட் அனுப்புங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நேர்காணல அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரே லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.